வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 20 மற்றும் 21ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 23வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஸ்பெயின். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃபா உலக கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றது ஸ்பெயின். அதனால் தங்கப்பதக்கம் வென்றது எது அப்படின்னா அது ஸ்பெயின். ஸ்பெயின் ஏற்கனவே 2010 ஆண்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ 2வது முறையாக அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் 2ஆம் இடம் பெற்றது, அதாவது வெள்ளி பெற்றது பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா. அப்புறம் 3ஆம் இடம் பெற்றது, அதாவது வெண்கலம் பெற்றது இங்கிலாந்து. இப்போ ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இதை பற்றி பார்த்திங்கன்னா இது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் போட்டி. இந்த ஆண்டு இது மெக்சிகோ நாட்டில் மெக்சிகோ சிட்டியில் அஸ்டெகா மைதானத்தில் தான் தொடங்கிச்சு. இது ஜூன் 11ஆம் தேதி ஆரம்பித்து ஜூலை 19ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இதை 3 நாடுகள் இணைந்து நடத்தியிருந்தாங்க. அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ 3 நாடுகள் இணைத்து இதை நடத்தியிருந்தாங்க. மொத்தமாக இந்த முறை 48 அணிகள் பங்கேற்றிருந்தாங்க. இறுதிப் போட்டி அமெரிக்காவில் நியூயார்க்கில் நியூ ஜெர்சி மைதானத்தில் தான் நடைபெற்றது. இதில் முக்கிய விருதுகள் பெற்றது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃபா சிறந்த வீரர் விருது அது ரோத்ரி அவர்கள் பெற்றிருக்காரு. இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த வீரர். சிறந்த வீரருக்கான விருதுக்கு பேர் என்ன அப்படின்னா கோல்டன் பால் அவார்டு அப்படிங்கிறது தான். அதிக கோல்கள் அடித்தவருக்கான விருது இது பெற்றது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த வீரரான கிலியன் எம்பாவே. இவருக்கு கொடுக்குற அவார்டு எது அப்படின்னா கோல்டன் பூட் அவார்டு அப்படிங்கிறது. அதிக கோல்கள் அடித்தவங்களுக்கு கோல்டன் பூட் அவார்டு கொடுக்குறாங்க. இவர் மொத்தமாக இந்த போட்டி தொடர்லேயே 10 கோல்கள் அடித்திருக்காரு. அடுத்தது சிறந்த கோல் கீப்பர் அவார்டு. இந்த மாதிரி சிறந்த கோல் கீப்பருக்கு கோல்டன் க்ளோ அவார்டு இது கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா உனாய் சிமோன் அப்படிங்கிறவருக்கு வழங்கியிருக்காங்க. இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த வீரர். அடுத்தது ஃபேர் பிளே அவார்டு. இது நேர்மையாக விளையாடின நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் கொடுக்குற விருது இது பார்த்திங்கன்னா நெதர்லாந்து நாட்டிற்கு கொடுத்துருக்காங்க. இது தவிர ஃபிஃபா இளம் வீரர் விருது பார்த்திங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பாவ் குபார்சி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது மலையடிப்பட்டி அகழாய்வுத்தளம் எங்கே அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் தென்காசி. இப்போ பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோயில் பக்கத்தில் வைப்பாறு ஆற்றங்கரையில் தான் இது அமைந்திருக்கு. தமிழகத்திலே முதல் முறையாக படிக்கட்டுகளுடன் கூடிய செங்கல் கிணறு இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே இருக்க செங்கற்கள் பார்த்திங்கன்னா 40 சென்டிமீட்டர் நீளமும் 20 சென்டிமீட்டர் அகலமும் 7 சென்டிமீட்டர் தடிமனும் கொண்டதாக இருக்குது. இது தவிர வேறு என்னென்ன கிடைத்திருக்கு அப்படின்னா மனித எலும்புகள் கொண்ட முதுமக்கள் தாளிகள் கிடைத்திருக்கு. அப்புறம் கருப்பு மற்றும் சிவப்பு நிற மண்பாண்டங்கள், சுடுமண் பொருட்கள், அப்புறம் சுடுமண் விளையாட்டு பொம்மைகள் இதெல்லாம் கிடைத்திருக்கு. அப்புறம் கீரல் குறியீடுகள் கூடிய மண்பாண்டங்கள் கிடைத்திருக்கு. அப்புறம் உயர்தர வெண்கல தகடு தூண்கள் மற்றும் வெண்கல பொருட்கள் எல்லாம் கிடைத்திருக்கு. அப்புறம் நுண் கற்கால கருவிகள் கூட கிடைத்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஃபிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சுமே ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது வட மார்சிடோனா எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஐரோப்பா. மார்சிடோனா பார்த்திங்க அப்படின்னா ஐரோப்பா கண்டத்தில் தான் இருக்குது. இப்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்த நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அந்த நாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட முதல் இந்திய குடியரசுத் தலைவர் இவங்க தான். அந்த நாட்டுடைய அதிபரான கோடானா சிலஜானோஸ்கா அப்படிங்கிறவங்கள அவங்க சந்திச்சிருக்காங்க. கோடானா சிலஜானோஸ்கா டவ்கோவா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேர். ஓகேவா? அந்த நாட்டுடைய தலைநகர் எது அப்படின்னா ஸ்கோப்ஜே அப்படிங்கிறது. இப்போ அன்னை தெரசா இருக்காங்கல்ல, அவங்க அங்கே தான் பிறந்தாங்க, அங்கே பிறந்து வளர்ந்தாங்க. ஆனால் பின்னாட்களில் அவங்க இந்தியாவுக்கு இந்தியாவுடைய குடியுரிமையை அவங்க பெற்றுக்கிட்டாங்க. அடுத்தது கியூடெங்கா தடுப்பூசி எந்த நோய் தொடர்பானது? இதற்கான ஆன்சர் டெங்கு. டெங்குக்கான தடுப்பூசி தான் இந்த கியூடெங்கா. இப்போ இந்தியா அதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கோம். அப்போது இந்தியாவிலேருந்து முதல் முறையாக
டெங்குக்காக எந்த தடுப்பூசிக்காக ஒப்புதல் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது இந்த கியூடெங்காக்கு தான். ஓகே, இதை உருவாக்கின அமைப்பு டக்கேதா மருத்துவ நிறுவனம், ஜப்பானில் இருக்கிற இந்த நிறுவனம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த தடுப்பூசிக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா டக் 003 அப்படிங்கிறது தான். இப்போது இந்தியா இந்த தடுப்பு மருந்துக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஆனாலும் 4 வயதுலேருந்து 60 வயதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது செலுத்தணும் அப்படின்னும் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் ஒப்புதல் வழங்கப்பட்ட முதல் டெங்கு தடுப்பூசி இதுதான். டெங்குக்கு மருந்து இருக்குது, ஆனால் தடுப்பூசியாக டெங்குக்கு பார்த்திங்கன்னா முதல் முறையாக ஒப்புதல் வழங்கப்பட்டது இதுதான். அடுத்தது 2026 சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கப்பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் முதலிடம். இப்போ பார்த்தீங்கன்னா 58வது இன்டர்நேஷ்னல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாட் போட்டி வந்து நடைபெற்றது. எங்கன்னா உஸ்பெகிஸ்தான் நாட்டுடைய தலைநகரான தஷ்கண்டில் தான் நடைபெற்றது. இதில் பதக்கப்பட்டியலில் இந்தியா வந்து முதலிடம் பெற்றிருக்கோம். இந்தியா வந்து 4 தங்கப்பதக்கங்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது, இந்திய பொருளாதாரத்தின் முதன்மை துறைகள் பட்டியலில் தற்போது 9வதாக இணைக்கப்பட்டது எது? இதற்கான ஆன்சர் இரும்பு தாது. நம்ம இந்தியாவுக்கு 8 கோர் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 8 முக்கியமான துறைகள் இருக்குது. இந்த துறைகளுடைய வளர்ச்சி தான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நிர்ணயம் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 8 கூட இப்போ புதுதாக 9ஆக ஒன்று சேர்த்துருக்காங்க. அப்போ இனிமேல் அதை வந்து நம்ம 8 கோர் செக்டார்னு சொல்லக்கூடாது, 9 கோர் செக்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த 8ம் இந்த 9ம் சேர்த்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நிலக்கரி, கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் பொருட்கள், உரம், எஃகு, சிமெண்ட்டு, மின்சாரம் மற்றும் இப்போ புதிதாக சேர்க்கப்பட்ட இரும்பு தாது. அப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான துறைகள். அடுத்தது, இந்தியாவின் 99வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் ரத்னவேல். இப்போ இந்தியாவுக்கு 99 செஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்து கிடைச்சிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் கிடச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து 100 செஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்து கிடச்சிடுவாங்க. இவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். இவர் வந்து எந்த ஒரு செஸ் கிராண்ட் யாராக இருந்தாலும் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து 2500 ஈலோ புள்ளிகள் வந்து பெற்றுக்கணும். அப்போ அவர் இந்த போட்டி மூலமாக அதை பெற்றிருக்காரு. எந்த போட்டி அப்படின்னா குவஹாத்தி ஸ்மார்ட் சிட்டி இன்டர்நேஷ்னல் ஓப்பன் செஸ் போட்டி இப்போ நடைபெற்றது. அதில் அவர் பெற்றிருக்காரு. அதன் மூலமாக அவர் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆகிட்டார். அடுத்தது, 2026 ஜப்பான் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் PV சிந்து. இதுவரைக்கும் ஜப்பான் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியர்கள் யாருமே சாம்பியன் பட்டம் வென்றது கிடையாது. ஆனால் முதல் முறையாக இவங்க சாம்பியன் பட்டம் வந்து வென்றிருக்காங்க. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த போட்டி ஜப்பானுடைய தலைநகரான டோக்கியோவில் தான் நடைபெற்றது. அடுத்தது, டைகர் லைட்னிங் அப்படிங்கிற ஒரு கூட்டுப்பயிற்சி. அமெரிக்கா மற்றும் வங்காளதேசம் இடையில் நடைபெற கூட்டுப்பயிற்சி இது ஒரு இராணுவ பயிற்சி. இது இப்போ வங்காளதேசத்தில் நடைபெற்றது. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். சர்வதேச சதுரங்க தினம் ஜூலை 20ஆம் தேதி, வேர்ல்டு செஸ் டே. இது எதனால் இந்த மாதிரி ஜூலை 20ஆம் தேதியை உலக செஸ் தினமாக நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா 1924ஆவது ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன் அந்த அமைப்பு உருவாக்கியிருந்தாங்க. ஃபிடே அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அமைப்பு தான் அதை உருவாக்கியிருந்தாங்க. அதனால் இந்த தினத்தை நம்ம அந்த மாதிரி கடைபிடிக்கிறோம். அடுத்தது, சர்வதேச நிலவு தினம். இது ஜூலை 20ஆம் தேதி. மனிதர்கள் முதல் முறையாக நிலவில் கால் பதித்த தினம் தான் ஜூலை 20ஆம் தேதி. 1969ஆவது ஆண்டு கால் பதித்திருந்தாங்க. அமெரிக்காவுடைய அப்பல்லோ 11 அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக தான் நிலவில் கால் பதித்திருந்தாங்க. இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். 23வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஸ்பெயின். மலையடிப்பட்டி அகலாய்வுத்தளம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் தென்காசி. வட மார்சிடோனா எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஐரோப்பா. கியூடெங்கா தடுப்பூசி எந்த நோய் தொடர்பானது? ஆன்சர் டெங்கு. 2026 சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கப்பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 1, முதலிடம் பெற்றிருக்கோம் நம்ம. அடுத்தது, இந்திய பொருளாதாரத்தின் முதன்மை துறைகள் பட்டியலில் தற்போது 9வது இணைக்கப்பட்டது எது? இதற்கான ஆன்சர் இரும்பு தாது. அடுத்தது, இந்தியாவின் 99வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் ரத்னவேல். அடுத்தது, 2026 ஜப்பான் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் PV சிந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம போன வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருப்போம். அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில்
இந்த வடிவத்தில் சேர்த்தனர் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படிங்கிறது தான். இது நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இங்கே வந்து சில சட்டங்கள் கொடுத்துருக்காங்க, அது எந்த ஆண்டு இயற்றியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக பொருத்த வேண்டியது இருக்குது. இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எல்லா சட்டத்தையும் பார்க்கும்போது அது எந்த ஆண்டு இயற்றியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி அடிக்கடி பொறுத்துகளாக கேட்குறாங்க, ஒவ்வொரு சட்டத்தையும் கொடுத்துட்டு அது எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அந்த மாதிரி கேட்குறாங்க. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியலைனா கூட ஜஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் அடுத்த வீடியோவில் நம்ம கரெக்டான ஆன்சர் சொல்லும்போது நீங்கள் ட்ரை பண்ணது கரெக்டாக அப்படிங்கிற ஆங்கிளில் நீங்கள் படிப்பீங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.